ஹாய் ஆல், இன்னைக்கு கேகேஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது புதினா தொக்கு. எப்போவுமே நிறைய வகையான தொக்கு, ஊறுகாய் அதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம். புதினா கீரை வகையில் ஒரு முக்கியமான ஒரு வெரைட்டி. இதை வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக எப்படி பண்ணி நம்ம சாப்பிட்லான்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் 2 கட்டு புதினா இந்த டிஷ்க்கு எடுத்துக்க போகிறேன். அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற போட போகிறேன். இது ஊற போடும்போது 4 வத்த மிளகா சேர்த்து ஊற போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா ஊறின உடனே அந்த புளிப்போட எக்ஸ்ட்ராக்ட் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதை சாதா தண்ணியிலேயே ஊற போட்டுடலாம். 2 கட்டு புதினா எடுத்திருக்கேன். நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அந்த டிஷ் பண்ணும்போது கரெக்டாக நல்லா ஊறிடுச்சு. இதை நான் அந்த புதினாவோட அரைச்சிக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு ஆட் பண்ணணுன்றவங்களா இருந்தால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ணலை. அந்த மிக்சரை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். முக்கியமாக ப்ரிஃபரபிளி நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வாரம் ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சரை இதில் சேர்த்துற வேண்டியது தான். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சேர்த்தலாம். இந்த மிக்சரை சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிச்சு நல்லா ஷ்ரிங்க் ஆனோன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம தொக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வரும்னு. அந்த டைமில் ஆஃப் பண்ணால் போதும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பை ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன அளவு வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவு இருந்தது நல்லா சுருங்கி இப்போ எண்ணெய் வெளியில் வருதுல்ல, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா ஆறினோன்னா நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 week to 10 days நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய தொக்கு வெரைட்டியில் இது ஒன்றுங்க. இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, வெறும் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.